சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படியெல்லாம் சோம்பேறின்னு ஒத்துக்க முடியாது. அதுவும் காலையில எந்திரிச்சு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பாக்குதில்லம்மா. அதுவும் இல்லாம நேத்து ராத்திரி அது பண்ண காரியத்தை கேட்டா நீயே வாயடிச்சு போயிருவ. அப்படி என்னடா பயங்கரமா காரியம் பண்ணா? மா, நேத்து ராத்திரி செவ்வந்தி குழந்தை பசியில வீல் வீல்னு கத்திட்டு இருந்திருக்கான். சரி. செவ்வந்திக்கு வேற உடம்புக்கு சரியில்லை. பாவம், அந்த புள்ள முடியாம படுத்து கிடந்திருக்கு. என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல. பூர்ணிமா தான் அதோட ரூம்ல இருந்து எந்திரிச்சு வந்து பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் பூர்ணிமாவும் ரகுவும் சேர்ந்து குழந்தைக்கு பாலெல்லாம் காய்ச்சி கொடுத்துருக்காங்கம்மா. ரகு கிச்சன்ல பாலை காய்ச்சிட்டு இருந்திருக்கிறான். குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கு. குழந்தையோட அழுகையை நிறுத்துறதுக்கு பூர்ணிமா என்ன பண்ணிருக்கு தெரியுமா? குழந்தைக்கு தாய்ப்பால் எல்லாம் கொடுத்துருக்குது. நீ என்னடா சொல்ற? அட ஆமாமா, இது எல்லாத்தையும் ரகுதான் சொன்னான். ஏமா, இப்ப நீ யோசிக்கிறல்ல, இந்த மாதிரி தான் அவன் சொன்ன போது நானும் யோசிச்சேன். என்னடா பூர்ணிமா இந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னு எனக்கு ஆச்சரியமா போச்சுமா. ஏன் அண்ணாமலை, நம்ம பூர்ணிமாவா இது? இந்த அளவுக்கு அவ மனசு மாறி இருக்கான்னு நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. அதனாலதாம்மா சொல்றேன், எதுக்கு தேவையில்லாம இந்த தீ மிதிக்கிற வேலையெல்லாம்? நாளைக்கு இது வெளியே தெரிஞ்சா நம்மளை பத்தி மத்தவங்க என்னமா நினைப்பாங்க? இந்த வீட்டுல இந்த பொண்ணை நம்பல, சந்தேகப்பட்டு தீ மிதிக்க சொன்னாங்கன்னு யாராவது சொன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தானமா அவமானம். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க. டேய், நீ சுத்தி வளைச்சு அவ தீ மிதிக்க வேண்டான்னு சொல்ற, அவ்வளவுதானே? அட என்னம்மா நீ, ஏதோ என் மனசுல பட்டதை சொன்ன, அவ்வளவுதான். நீ என்ன சொன்னாலும் சரி அண்ணாமலை, அவ மாரியம்மன் கோயில்ல தீக்குழியில இறங்கணும். அப்பதான் அவளை நான் முழுசா நம்புவேன். அட போமா நீ, இதுக்கு மேல உங்ககிட்ட என்னத்த பேசுறது? நானும் அதைத்தாண்டா சொல்றேன். பூர்ணிமா விஷயமா என்கிட்ட ஒன்னும் பேசாத. அவ கோயில்ல தீ மிதிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். குடிப்பா. கிழவி என்ன பண்ணாலும் விட மாட்டா போல இருக்கே. இப்பதானடா அவ கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வரா. அவளும் நம்ம வீட்டு சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கட்டுமே. என்ன பண்றதுமா? சம்பந்தி, அடடே சம்பந்தி, வாங்க சம்பந்தி. வாங்க தம்பி. ஈஸ்வரி, சம்பந்தி வந்திருக்காரு பாரு. வரேங்க, உட்காருங்க. வாங்க சம்பந்தி. சம்பந்தி, இதுல கொஞ்சம் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் இருக்கு, எடுத்து வைங்க. சம்பந்தி, ஏதோ புதுசா வர்ற மாதிரி நீங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இப்படி ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி, கொஞ்சம் பழங்கள் தான். அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் சௌரியம் தானே? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்ச நாளா இந்த வீட்டுல இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து சேரல. கம்ப்ளைண்ட்டுக்கு பதிலா இந்த தடவை பூர்ணிமா தீ மிதிக்க போறதா கேள்விப்பட்டேன். இது என்ன புதுசா இருக்கேன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமா, பூர்ணிமா எங்க? உள்ளதான் இருந்தா, வருவா. உங்க சத்தம் இப்பதானே கேட்டிருக்கு, எட்டி பாப்பா பாருங்க. பாத்தீங்களா? பாமா பூர்ணி, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வாங்கப்பா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். என்ன பூர்ணி, ஆளே மாறிட்ட போல இருக்கு. ஏதோ புதுசு புதுசா கேள்விப்படுறேன் உன்னைய பத்தி. என்னப்பா கேள்விப்பட்டீங்க? ஏதோ நீ தீ மிதிக்க போறியாமே, உனக்கு இப்படியெல்லாம் மனசுக்குள்ள ஆசை இருக்குன்னு சொல்லி எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சேம்மா. ஆமா, உண்மையிலே தீ மிதிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியும்பா, தெரிஞ்சுதான் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். சம்பந்தி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பூர்ணி தைரியமான ஆளு, அதெல்லாம் நல்லபடியா பண்ணி முடிச்சிடும். ஏன் பூர்ணி, தீ மிதிக்கிறதுனா விரதம்லாம் இருக்கணுமே, விரதம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? விரதமா? என்னப்பா விரதம்? ஏய், தீ மிதிக்கணும்னா சும்மா இல்ல, அதுக்குன்னு சில விரதம்லாம் இருக்கு. அந்த விரதம் இருந்தாதான்
தீ மிதிக்கும் போது கால்ல தீக்காயம் தெரியாது. அப்படியா பாட்டி? எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாதே. அதையெல்லாம் என்ன ஏதுன்னு நாங்க தான் முதல்ல எடுத்து சொல்லியிருக்கணும். அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லடி. காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு பச்சை தண்ணியில குளிக்கணும். ஆ, அது தினமும் நீராகாரம் தான் சாப்பிடணும். நீராகாரம்னா? நீராகாரம்னா தண்ணி மாதிரி எதையாவது சாப்பிடணும். இளநீர், மோர், இந்த மாதிரி திட உணவு பொருள் எல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஆமா, அப்படி சாப்பிடாம இருந்தாதான் உடம்பு பழகும். நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தோம்னா உடம்பு சொகுசா இருக்கும். நல்லா சொகுசா இருந்துட்டு தீக்குண்டத்துல இறங்குனா கை கால்லாம் வெந்து போயிருண்டி. பயப்படாதடி, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நல்லபடியா சடங்க முடிக்கணுங்கிறதுக்காக சில விரதத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல இது சாப்பிடுறதும் ஒண்ணு. முக்கியமா உனக்கு தூங்கறத தாண்டி சொல்லணும். நீ நல்லா சொகுசா உங்க அப்பா கொடுத்த மெத்தையில தூங்கி பழகிட்டியா? இனி கொஞ்ச நாளைக்கு அந்த மெத்தையில எல்லாம் படுக்க கூடாது. தீக்குண்டத்துல இறங்குற வரைக்கும் வெறும் தரையில தான் தூக்கம். மெத்தை, தலையண எதுவுமே போட்டுக்க கூடாது. அப்பதான் உடம்பு வலுவாகும். என்ன பாட்டி சொல்றீங்க? தரையில தான் படுத்து தூங்கணுமா? ஆ, என்ன பூர்ணி, நீ கேள்வி கேட்கறத பார்த்தா விரதத்தை கழிச்சிட்டு பேசாம இருந்துருவ போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் கண்டிப்பா தீ மிதிக்க தான் போறேன். அதுக்கு என்ன சடங்கு, என்ன விரதம் இருந்தாலும் நான் அதை ஃபாலோ பண்ண தான் போறேன். பூர்ணி, இதெல்லாம் நல்லபடியா நீ ஃபாலோ பண்ணி தீ மிதிச்சாதான் அந்த அம்மனோட அருள் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். பாத்துக்கோ, எந்த விதத்திலையும் குறை வச்சிடாதேம்மா. ஒரு வாரம் 10 நாள் அப்படித்தான் இருக்கணும். பாத்துக்கோ, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு பண்ணிருமா. அதெல்லாம் பண்ணிடுவேன்ப்பா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இவ்வளவு கண்டிஷன் போடுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாப்போம். சமந்தி, இருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இருக்கட்டும் சம்பந்தி, இன்னொரு நாள் பொறுமையா சாப்பிட்டுப்போம். எப்படியும் பூர்ணிமா தீக்குண்டத்துல இறங்குற நாளைக்கு நாங்க வந்துதான் ஆகணும். அன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். சரி. எல்லாரும் முடிவு பண்ணி ரெடியா தான் இருக்காங்க. நான் தான் இன்னும் ரெடி ஆகல. பூர்ணி, பயந்துட்டியா? காலையில எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முத நாள் தான் கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் எந்திரிச்சு குளிக்க பழகிட்டேன்னா அப்புறம் தினம் நீயே பச்சை தண்ணியில குளிக்கணும்னு ஆசைப்படுவேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தூங்குறது என்ன பூர்ணி, நம்ம வீட்டு தரையில சும்மா படுத்தாலே நல்லா தூக்கம் வரும்.